வெல்கம் டு மேஜிக் 20 தமிழ். மேஜிக் பெண்கள் சீரீஸ் பவர்ட் பை பிங்கி கேபிட்டல். இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சோனா ஜே உடையப்பன், ஃபவுண்டர் அண்ட் சிடிஓ ஆஃப் civi.ai. எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஐஸ்வர்யா, ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஃபார் திஸ் மேஜிக் பெண்கள் சீரீஸ். ஆல்ரெடி மேஜிக் பெண்கள் ஈவெண்ட்ல நாங்க நிறைய உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சிருக்கோம். அதோட கண்டினியூஷன் பார்ட்டா நாங்க வந்து இன்னும் டீட்டெயிலா உங்களோட civi.ai பத்தியும் உங்களோட ஜேர்னியை பத்தியும் தெரிஞ்சுக்க நாங்க விருப்பப்படுறோம். ஸோ civi.ai-ன்றது இட்ஸ் லைக் ஏஐ கம்பெனி இல்ல. ஸோ நாங்க வந்து ஏஐன்றது விஷயத்தை பத்தி பேசுறப்ப ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ரோபாட்டிக் அப்படின்றது நம்ம எந்திரன் படம் மூலமா தான் தெரிஞ்சோம். ஓ, இப்படிதான் ஒரு ரோபோட் இருக்குமோ, ஸோ இப்ப நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு அது வந்து நடந்துக்குமோ, அதுக்கு நம்ம ப்ராப்பரான ப்ராம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்ப வந்து ஒரு வியக்கத்தக்க விஷயமா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையில இருந்து 60 இயர்ஸ் வரைக்குமே அந்த ஏஐ டெக்னாலஜி வந்து சகஜமா யூஸ் பண்றாங்க. ஸோ சோனா ஜே உடையப்பன் civi.ai எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோட ஸ்டோரியை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? Sure. And first of all, Aishwarya, thanks for having me. It's my pleasure also. So, civi நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி ஏஐ அப்படின்றது நமக்கு இப்போதான் ரீசெண்டாக எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிது இல்லையா? ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2019 civi ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நானும் என்னோட ஹஸ்பண்ட் ராம், நாங்கள் 2 பேரும் தான் co-founders. ஸோ ராம் கேம் அப் வித் திஸ் ஐடியா. முன்னாடி நாங்கள் வந்து நிறைய இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்கோம். மிந்த்ரா, Route21 இது மாதிரி பெரிய கம்பெனிஸ், Fortune 500 கம்பெனிஸோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய ஸ்மால் ஸ்கேல் இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸோடையும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நாங்கள் இந்த ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ பிக் பாஸ்கெட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து மார்க்கெட்டிங் ரன் பண்ணணும், மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வேணும். ஸோ கிரியேட்டிவ்ஸ் வேணும் அதுக்கு, அந்த கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து லட்சே ஒரு 30 லொக்கேஷன்ஸில் அவங்க வந்து கேம்பெயின்ஸ் ரன் பண்ணணும். ஒரு லொக்கேஷனுக்கும் ஒரு டிவைஸுக்கும் அவங்க வந்து டிசைன் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடியே மார்க்கெட்டிங் டீம் வந்து கிரியேட்டிவ் டீம் கிட்ட எங்களுக்கு வந்து இவ்வளோ கிரியேட்டிவ்ஸ் வேணும், இந்த லொக்கேஷன்ஸுக்கு இந்த டிவைஸ் சைஸஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இவங்க வந்து 2 வீக்ஸ் உட்காந்து எல்லா அடாப்டேஷன்ஸும் பண்ணி எல்லா டிசைன்ஸும் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனிஸ் எல்லாம் மார்க்கெட்டிங் டீமுக்கும் கிரியேட்டிவ் டீமுக்கும் ஒரு கேப் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அதே ஸ்மால் பிஸ்னஸஸ் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து கிராஃபிக் டிசைனர்ஸை அஃபோர்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ பிகாஸ் எங்களுக்கு வந்து இந்த 2 செட் ஆஃப் பீப்புளோடையும் நாங்கள் ஒர்க் பண்ணதுனால 2 சைட் ஆஃப் பெயின் பாயிண்ட்ஸும் எங்களுக்கு தெரியும். ஸோ அதில் தான் இந்த ஐடியா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நம்ம ஏன் வந்து அப்போ மார்க்கெட்டிங்கான கிரியேட்டிவ்ஸை ஆட்டோமேட் பண்ணக்கூடாது? ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணணுன்னா நான் திங்க் பண்ணுற வேகத்தில் அதோட கிரியேட்டிவ்ஸ் ரெடி ஆகிடணும். இதுதான் எங்களோட பேஸ் திங்கிங் ப்ராசஸ். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த கம்பெனி. ஸோ நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் ப்ராடக்ட் சொல்கிறப்ப அதை ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய நேரம் எடுத்துக்கும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ இஸ் இம்பார்ட்டன்ட் திங் அண்ட் ஆல்சோ காஸ்ட் வைஸ் ஆல்சோ இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ், ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஏஐ வந்து டெக்னாலஜி இப்போ இந்த கிராஃபிக் டிசைன் இப்போ தானே வந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட்டை நம்ம டிசைன் பண்ணணும், ஒரு போஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா இட் வில் டேக் 1 or 2 hour. Adobe Express எல்லாம் வந்து ப்ராடக்ட் பேஸ் சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், பட் இட் டேக்ஸ் 1 hour. பட் நவ் திஸ் civi.ai மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து டிசைன் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகிறதுனால ஸோ வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ஒரு குவாலிட்டியான ஹை பிக்சர்ட் வந்து கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுல இந்த டைம் கன்சம்ஷன் எப்படி, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த 1 hour இருக்கிறது குவாலிட்டி ஜாஸ்தியா இல்ல இந்த 1 minute கொடுக்கறதுல குவாலிட்டி ஜாஸ்தியா? கம்பேரிங் டு திஸ் என்ன அந்த டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்றீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃப்ரம் டைம் ஃபேக்டர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அடோபே டூல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அடோபே ஃபோட்டோஷாப்போ இல்லை இல்லஸ்ட்ரேட்டரோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கில் செட் வேணும். ஸோ ஆஸ் அ டிசைனர், நான் வந்து 14 இயர்ஸாக டிசைனராக இருக்கேன். ஸோ ஆஸ் அ டிசைனர் நான் அந்த டூல்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணணும். அதை லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எக்ஸ் எடுக்கும். அண்ட் தோஸ் டூல்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் ஆல்சோ. ஸோ early 2000s பார்த்தீங்கன்னா அடோபே டூல்ஸ் தான் நிறைய டிசைனர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் வந்து மினிமம் 1 hourன்றது இட்ஸ் ஒரு டிசைனரால் மட்டும்தான் அந்த அளவுக்கு திங்க் பண்ண முடியும். பட் நான் டிசைனர்ஸ் அப்படின்னா அந்த டூலை யூஸ் பண்ணுறது அப்படின்றதே ஒரு கொஸ்டின் தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 years கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கேன்வா மாதிரி டெம்ப்ளேட் டூல்ஸ் வர ஆரம்பித்தாங்க. ஸோ எதை வந்து அடோபே டிஸ்டர்ப் பண்ணாங்களோ அதை ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஒரு டெம்ப்ளேட் டூல்ஸ் வந்தது. ஸோ அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி 1 hourல டிசைன் பண்ணலாம், ஒரு டெம்ப்ளேட்டை எடுத்துகிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். பட் அதுலேயும் என்ன தேவை அப்படின்னா பேசிக் டிசைன் சென்ஸ் வேணும். இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மேஜிக் தமிழுக்கு ஒரு போஸ்டர் போடணும். ஸோ மேஜிக் தமிழோட லோகோ உங்களுக்கு அங்கே வேணும், யார் ஸ்பீக்கர், எங்கே ஈவெண்ட் நடக்குது, எந்த லொக்கேஷனில் நடக்குது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். மேஜிக் தமிழோட பிராண்ட் கைடோட அது மேட்ச் ஆகணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டிசைன் நாலேஜ் தேவைப்படும், டெம்ப்ளேட் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்குமே.
ஸோ அந்த டிசைன் நாலேஜையும் நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் சிவியில். இப்போ ஏஐ வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் உங்களோட பிராண்ட் கைட்லைன்ஸை செட் பண்ணிங்கன்னா போதும், அதை வச்சு உங்களோட ஸ்டைல்ஸுக்கு ஏற்ற மாதிரி பிராண்டுக்கான கைடுக்கு ஏற்ற மாதிரி சிவி வந்து டிசைன் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து எவல்யூஷன் ஆஃப் டிசைன் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 30 இயர்ஸில் அதான் நடந்திருக்கு. ஸோ 2 hours 3 hours எப்படி நம்ம நிறையா லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம் அடோபி டூல்ஸை, அதுலேருந்து டெம்ப்ளேட் டூல்ஸ் எப்படி வந்தாங்க, இப்போ ஏஐ அதை வந்து எப்படி டிஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ நாலேஜ் பற்றி பேசுகிறப்ப இந்த கோடிங் எல்லாம் தேவைப்படல, ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர் ப்ராம்ப்டை கொடுத்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த டிசைன் வந்து கன்வெர்ட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த ப்ராப்பர் ப்ராம்ப்ட் கொடுக்கறதுக்கும் அந்த டிசைன் வர்றதுக்கும் நான் ப்ராப்பரான டேட்டா ஒன்று இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் எப்படி வந்து மிட்ஜர்னி டல்லையோட கம்பேர் பண்ணுறீங்க, ஸோ உங்களோட அந்த யூஎஸ்பி வந்து என்னவா இருக்கும்? ஸோ எங்களுக்கு வந்து இப்போ மிட்ஜர்னி டாலி எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இமேஜஸ், இப்போ வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோட்டோகிராஃப் வர்சஸ் டிசைன் ரெண்டுமே டிஃப்ரெண்ட். இப்போ ChatGPT எடுத்துக்கிட்டிங்கன்னா டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்க, ஜெமினி எடுத்துக்கிட்டா டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்க. மிட்ஜர்னி டாலி இவங்கெல்லாம் இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணுவாங்க. இமேஜஸ்ன்றது ஒரு ஸ்டாட்டிக் சிங்கிள் மோனோலித்திக் லேயர் ஃபோட்டோ, அது ஃபோட்டோகிராஃப்ஸ் பேசிக்காக. இப்போ இன்டர்நெட்டில் உங்களுக்கு நிறைய டேட்டா இருக்கும், டெக்ஸ்ட் டேட்டாவும் அவைலபிளாக இருக்கும், நிறைய இமேஜ் டேட்டாவும் அவைலபிளாக இருக்கும். இப்போ நாங்கள் பண்ணுறது காம்பினேஷன் ஆஃப் டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ், அதுதான் நம்ம டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். டிசைனில் வந்து கலர்ஸ் ஆட் பண்ணணும், ஷேப்ஸ் ஆட் பண்ணணும், டெக்ஸ்ட், வெக்டர்ஸ், இது எல்லாமே இமேஜஸ், இது எல்லாமே கம்போஸ் பண்ணால் தான் அது ஒரு டிசைனாக வரும். ஸோ அதை தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ நாங்கள் வந்து இதுக்காக ஸ்பெஷலைஸ்டாக நாங்கள் டேட்டா செட் ப்ரிப்பேர் பண்ணி எங்களோட ஓன் மாடல்ஸ் பில்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு கிரேட் இன்ஃபர்மேஷன், தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரு ஜென்ரலான கொஸ்டின்ஸ் கேட்குறேன். இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைனிங் பார்ட் ஓகே, பட் ஜென்ரலாக எல்லாருமே ChatGPT யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை OpenAI யூஸ் பண்ணுறதாலும் சரி, நிறைய வந்து மெஷினை டிபெண்ட் பண்ணியே அவங்களோட ஆன்சர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க கன்வெர்ட் பண்ணுறாங்க ரைட்டப்பில். ஸோ பட் ஹியூமன் அந்த எமோஷன்ஸ் வந்து அதில் கம்ப்ளீட்டாக குறையுது. ஃபுல் அண்ட் ஃபுல் மெஷின் பேஸ்டு திங்காகவே நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இஸ் இட் ரைட் வே ஆர் ராங்? ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா வெறும் மெஷின் லேர்னிங் மட்டும் இருந்தா போதுமா? ஹியூமன் எமோஷன்ஸ், ஹியூமன் கனெக்ஷன்ஸ் தேவைப்படாதா? சரி, டெஃபினட்டாக தேவைப்படும். ஹியூமன் எமோஷன்ஸ், ஹியூமன் கனெக்ஷன்ஸ் எல்லாமே. ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து டூல்ஸ் தான் இல்லையா? எண்ட் ஆஃப் த டே இப்போ ஹியூமன்ஸுக்கு வந்து நம்மளோட எவல்யூஷன்லேயே டூல்ஸ் வந்து இட் பிளேட் அ மேஜர் ரோல். ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த டூல்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்னொரு ஹியூமனுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு கான்டென்ட்டை கொடுக்கறதுக்கோ, இல்லை ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ இதுக்கு தான் பண்ணுறோம். ஸோ ஒரு டூல், ஏஐ டூல் வந்து ஒரு அவுட்கம் உங்களுக்கு தருது. டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், இமேஜாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட்லேயே நம்ம எமோஷன்ஸ் ஆட் பண்ணிடுறோம், நம்பர் 1. ஸோ ஃபைனல் அவுட்கம்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிடுறது இல்லை இல்லையா? வி சேஞ்ச் இட் ஃபார் ஆர் நீட். ஸோ இந்த எல்லா டூல்ஸுமே ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் எண்ட் ஆஃப் த டே, அவ்வளோதான். ஸோ ஹியூமன் இல்லாமல் ஏஐ டூல்ஸ் மட்டும் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஏஐ டூல் பண்ணணும் அப்படின்னா சோஃபார் இப்போ நம்ம வந்து லெட்ஸே ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு 3 hours ஒரு டிசைனர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு ஏஐ டூலை வச்சு பண்ணுறப்போ 10 minutes 20 minutesல அதை பண்ணி முடிக்கலாம், இல்லை மேபி 5 minutesல பண்ணி முடிக்கலாம். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய எஃபர்ட், அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய எஃபர்ட் ஸ்டில் ஹோல்ட்ஸ். ஸோ அந்த ஹியூமன் எமோஷனல் டச் இருந்தால் போதும் இல்ல? நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் தான், டச் இருந்தா போதும், ஃபுல்லா அதை டிபெண்ட் ஆகாம அந்த டச் இருந்தா போதும், ப்ராப்பரான அவுட்புட் வந்து கிடைக்கும். சோ என்னோட இன்னொரு பர்சனல் கொஸ்டின், உங்களோட பர்சனல் கொஸ்டின் என்னன்னா, சோனாக்கு வந்து ஏஐல வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் இந்த பிசினஸ்ல வந்துச்சு? நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐடில போறாங்க, இல்ல டீச்சிங் ப்ரொஃபஷன் சம், பட் ஆனா நீங்க இந்த டெக் ரிலேட்டடா ஏஐ ஏன் பர்டிகுலர் சூஸ் பண்ணுன்ற ஒரு ஐடியா ஏன்? பேசிக் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் காலேஜ்ல இருந்தா, சோ அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நான் ஒரு டெக்னாலஜிஸ்ட். ஆக்சுவலாக நான் முடிச்சது பிடெக் ஐடி முடித்தேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக 2 years ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நான் டிசைனுக்குள்ளே என்ட்ரு ஆனேன். டிசைன் என்னோட பேஷனாகவும் இருந்தது. ஐ வாஸ் குட் இன் டெக்னாலஜி ஆல்சோ. ஸோ கோடிங் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் ஐ வாஸ் குட் அட் தட். டிசைன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் ஐம் குட் அட் திஸ். ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூ. ஓகே, ஸோ இன்னொன்று ஏஐயில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலை. நாங்கள் வந்து முன்னாடி ஒர்க் பண்ணப்போ ஒரு பெயின் பாயிண்ட் பார்த்தோம். எங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட ப்ரீவியஸ் கம்பெனிஸில் நாங்கள் நிறைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பெயின் பாயிண்ட்டை பார்த்தோம். அந்த பெயின் பாயிண்ட்டை சால்வ் பண்ணுறதுக்கு தான் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோமே தவிர டெக்னாலஜிக்காக நாங்கள் இந்த ப்ராடக்ட் பண்ணல. ஸோ அது நம்பர் 1. ஸோ எனக்கு வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டிசைன் அண்ட் டெக்னாலஜி தெரிஞ்சதுனால இட் இஸ் ஈஸியர் ஃபார் மீ டு டூ திஸ். ஸோ வந்து டு டோன்ட் செல் த ப்ராடக்ட், செல் த சொல்யூஷன் அப்படின்றத சொல்லுவாங்கல்ல. ஸோ நீங்க சொல்யூஷன் வச்சு உங்களோட ப்ராடக்ட்டை நீங்க செல் பண்ணிட்டீங்க. எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலுமே அந்த டெக்னாலஜிக்காக யாரும் வாங்க போறது இல்லை இல்லையா? ஸோ ப்ராடக்ட் வந்து ஹியூமனோட நீட்ஸை, பெயின் பாயிண்ட்ஸை சால்வ் பண்ணுதா? தட் இஸ் வாட் இட் இஸ் ஆல் அபவுட். ஸோ சோனாவோட ஸ்கூலிங் அண்ட் காலேஜ் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ண முடியுமா? பண்ணலாம். ஸோ
நான் வந்து என்னோட பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன். சின்ன வயசில் அப்பா தவறிட்டாங்க. ஸோ கிராமத்தில் தான் நாங்கள் படித்தோம். ஸோ படித்தப்போ ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 6th to 12th நாங்கள் அங்கே படித்தோம். 12th நான் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன், அந்த டவுனில் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருந்த காலேஜ் வந்து ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு ட்ரிச்சியில் ஜாயின் பண்ணேன். அது இப்போது ட்ரிச்சி அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ அங்கே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நான் ஐ கிராஜுவேட்டட் ஆஸ் அ பிடெக் ஐடி பண்ணேன். ஐ கிராஜுவேட்டட் வித் அ கோல்டு மெடல். ஸோ என்னோட ஃபேமிலியில் என்னோட அப்பா அம்மா 2 பேருமே ட்ராப் அவுட்ஸ். ஸோ நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் என் ஃபேமிலியில். ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் ஃபார் மீ பர்சனலி. ஸோ ஹவு டு தே சப்போர்ட் யுவர் பிஸ்னஸ்? எப்படி நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னப்போ உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், நிறைய அப்ராட்ஸை வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து டாப் ரேங்கிங்ல கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றப்ப தே வில் பி ஹாப்பி. பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல தே ஹேவ் த டவுட், நம்ம பொண்ணால பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு, இருந்தாலும் ஒரு பயம் வரும். முக்கியமா அது பெண்ணாக இருக்கிறனால அந்த ஒரு பயம் இருக்க தான் செய்யும். ஸோ அதை எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? அம்மா அப்பா எப்படி சப்போர்ட்டிவா? எனக்கு வந்து பர்சனலாக ஐ ஹாவ் அ வெரி குட் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ என்னோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும், என்னோட பிரதராக இருக்கட்டும், என் பையனாக இருக்கட்டும், என்னோட பேரண்ட்ஸ் இன்லா, அம்மா எல்லாருமே வந்து எனக்கு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் ஆக்சுவலாக. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலாக ராமோட ஐடியா. அண்ட் அவர் தான் என்னை வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து இது பண்ணலாம். பிகாஸ் இந்த ப்ராப்ளமில் டிசைன் ப்ளஸ் டெக்னாலஜி, ஸோ நம்ம வந்து இதில் நல்ல காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி இப்படி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு 1.5 2 months நான் திங்க் பண்ணேன் இந்த டைம். ஏன்னா நான் அப்போ வந்து ஒரு பெரிய கம்பெனியில் எம்என்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் பையன் கொஞ்சம் பெருசாகிட்டான். ஸோ நிறைய விஷயம் யோசிச்சுட்டு, பிகாஸ் ஒரு ஆண்டர்ப்ரெனர்ஷிப் அப்படின்றப்போ ஒரு ஃபவுண்டர் ஆகணும் அப்படின்னா அதுக்குன்னு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய விஷயம் லேர்ன் பண்ணணும், நிறைய பேரலாக நிறைய பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது எல்லாமே திங்க் பண்ணிவிட்டு வேலுவேட் பண்ணிவிட்டு ஓகே ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டமும் இருக்கிறதுனால சரி நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ என்னோட பையன் வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு. ஸோ இப்போ ஏஐ பற்றி நான் மறுபடியும் வரேன் நான். ஸோ ஏஐ வந்து மோஸ்ட் அட்வான்டேஜாக இருந்தாலும் இந்த மேன் பவர் வந்து அது கட்டாது இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த மேன் பவர் எடுத்துடுது ஏஐ. 2 மனிதர்கள் வேலை செய்ய வேண்டிய இடத்துல அந்த ஒரு மிஷின் வந்து ஒரு வேலை பார்த்துருது, அது வித்தின் 5 minutes. ஸோ ப்ரொடக்டிவிட்டி வந்து ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு வந்து அது ஜாஸ்தியா இருக்கு. ஸோ உங்களுடைய பார்வை அதில் எப்படி இருக்கும்? ஸோ மேன் பவர் கட் வந்து அதிகமாகுது ஏஐ யூஸ் பண்றதுனால. ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? சரி, எப்போவுமே வந்து ஒரு புது விஷயம் வர்றப்போ ஆஸ் ஹியூமன்ஸ் நமக்கு வந்து ஒரு ஃபியர் ஒன்று வரும். புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்குறப்போ இல்லை நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பார்க்குறப்போ ஒரு பயம் ஒன்று நிச்சயமாக வரும். ஸோ அது வந்து ஹியூமன் நேச்சர் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை வந்து நமக்கு அதுக்கான புரிதல் நமக்கு வந்ததுக்கப்புறம் அதை நம்ம நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏடிஎம்ஸ் எல்லாம் வந்தது, அதனால இப்போ நம்ம பேங்க் மேனேஜர்ஸ்க்கு ஜாப்ஸ்லாம் போகலை இல்லை. ஸோ அது வந்து சேஞ்ச் ஆச்சு. ஸோ ஜாப் கட் அப்படின்றத விட நான் வந்து அதை ஜாப் சேஞ்சாக பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஆஸ் அ டிசைனர் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் ஃப்ரீலான்சிங் பண்ணேன், நிறைய ஸ்டார்ட் அப்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு வந்து என்னால் இப்போ 2 கஸ்டமர் 3 கஸ்டமர் சர்வ் பண்ண முடியும் அப்படின்னா வித் ஏஐ டூல்ஸ் ஆஸ் அ ஃப்ரீலான்சராக இருக்கிறப்போ ஐ வில் பி ஏபிள் டு சர்வ் லெட்ஸ் சே 10 to 15 customers in a day. ஏன்னா என்னோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ ஆரம்பத்துலேருந்து ஹியூமன் எவல்யூஷனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டூல்ஸ் கொண்டு வரதுக்கான காரணமே ஒரு விஷயத்தை நம்ம வேகமாக பண்ணுறதுக்கு. இப்போ மாட்டு வண்டி இருந்தது, அதுக்கப்புறம் சைக்கிள் வந்தது, அதுக்கப்புறம் ஸ்கூட்டர் இருக்குது, கார் இருக்குது. ஸோ இது எல்லாமே எதுக்காக ஒரு புது கருவிகளையும் நம்ம ஏன் உருவாக்குறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை வேகமாக பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயத்த முடிச்சிடுறேன் அப்படின்னா நான் நிறைய என்னோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணலாம், இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணலாம். ஸோ நான் அதை வந்து அப்படி தான் பார்க்குறேன். அதை வந்து ஜாப் சேஞ்சாக பார்க்குறேனே தவிர ஜாப் கட்டாக எனக்கு தோணும். ஸோ ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி ஆகிறதுக்கு நம்ம அந்த ஏஐ டூலுக்கு நம்ம நிறைய ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதில் வந்து அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ஜாப் எல்லாம் அது உருவாது. ஸோ ஏஐ வந்து பேரலா ஜாப் கட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ ப்ரொடக்டிவிட்டியும் கூட்டுது, அதே சமயம் வந்து ஜாப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, சோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, புது ஜாப்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஜாப்ஸ் கிரியேட் பண்ணுறப்போ நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ அடாப்ட் பண்ணலை அப்படின்னா இட் வில் பிகம் டஃப் ஃபார் எனிபடி. ஸோ இது ஜஸ்ட் ஏஐ டூல்ஸ்க்கு மட்டும் கிடையாது, எனிதிங் இந்த வேர்ல்ட் புதுசாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு அடாப்ட் பண்ணணும் இல்லையா? அப்படிதான் கோவிட் டைமில் நமக்கு எல்லாருக்குமே நடந்தது. ஸோ civi.ai பற்றி ரிசர்ச் பண்ணுறப்ப லான்ச் பண்ண கொஞ்ச நாளே வந்து டாப் பொசிஷன் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். டாப் ரேங்கிங் வர்றதுக்கு நீங்கள் என்ன அவுட்புட் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணீங்க, உங்களோட ஸ்ட்ராட்டஜி?
ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரிசர்ச் ப்ராடக்ட். ஸோ நாங்கள் 3 years வந்து க்ளோஸ் பீட்டாலே வச்சு தான் பில்ட் பண்ணோம். எடுத்தோன்னே நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணல, எல்லாருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் கொடுக்கல. ஸோ ப்ராடக்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லான்ச் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் ஓப்பன் ஏஐ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் கம்பேர் பண்ணிங்கனாலுமே ரிசர்ச் ப்ராடக்ட்ஸ், ஏஐ ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதுனா இட் டேக்ஸ் டைம். ஸோ நாங்கள் அந்த ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போ ஒரு ஸ்டேஜில் இது நிறைய பேருக்கு ஓப்பன் அப் பண்ணலாம், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஸ்டேஜ் வர வரைக்கும் வி கெப்ட் இட்ரேட்டிவாக அந்த ப்ராடக்ட்டை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதுக்கு லான்ச்க்கான பிளானர் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 1.5-2 months நாங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நாங்கள் ப்ராடக்ட் ஹண்ட்டில் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணோம். லான்ச் பண்ண அன்றைக்கி நம்பர் 1 ப்ராடக்ட் ஆஃப் த டேவாக வந்தோம். அப்புறம் நம்பர் 1 ப்ராடக்ட் ஆஃப் த வீக்காக வந்தோம். அப்புறம் மார்க்கெட்டிங்கில் நம்பர் 1 ப்ராடக்ட் ஆஃப் த மந்த்தாக வந்தோம். ஸோ அந்த லான்ச் பண்ண அந்த டைமில் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 100 பேரோட பீட்டா டெஸ்டிங் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 135 countries யூசர்ஸ் வந்தாங்க. ஸோ கிராஜுவலாக அதுலேருந்து ஒரு 10 months நாங்கள் இப்போ சிவி Gen 2 லான்ச் பண்ணியிருக்கோம். Gen 1 லான்ச்லேருந்து. ஸோ ஆஃப்டர் 5 years civi.ai எங்கே கொண்டு போகிறீங்க? அதை ஏதாவது ஒரு விஷன் வச்சுருக்கீங்களா நீங்கள்? சரி, எங்களோட கோல் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணப்போ இனிஷியலாக வந்து டெமோக்ரட்டைசிங் டிசைன் அப்படின்றது தான். அதாவது ஒரு ஐடியா இருக்கிறவங்க எல்லாராலையுமே டிசைன் பண்ண முடியும். நான் டிசைனராக இருந்தால் தான் என்னால் டிசைன் பண்ண முடியும் அப்படின்றது இருக்கக்கூடாது. எனக்கு என்னால் ஒரு புது ஐடியா எடுத்துகிட்டு வர முடியுது, அதை விஷுவலைஸ் பண்ண முடியல அப்படின்றவங்களாலையும் சிவியை யூஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியணும் அப்படின்றது தான் எங்களோட கோல். ஸோ 200 million பிஸ்னஸஸ்க்கு வந்து சிவியை யூஸ் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆடியன்ஸ் கொஸ்டின், ஒவ்வொரு எபிசோடில் நாங்கள் ஆடியன்ஸ் கொஸ்டின் சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒரு ஆடியன்ஸ் கேட்டிருக்காங்க, என்னோட பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அது இ-காமர்ஸ் பிஸ்னஸ் தான். பட் ஆனால் எனக்கு வந்து நான் கேன்வாஸ் இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து ஆப் யூஸ் பண்ணுறப்ப அந்த ப்ராம்ப்டிங்க்கு நான் தனியாக படிக்கணுமா, ட்ரெயின் பண்ணணுமா, நான் ட்ரைனிங் எடுத்துக்கணுமா, அதுக்கப்புறமா தான் நான் கிரியேட் பண்ணுமா அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ படித்தவங்க தான் இந்த ஏஐ ப்ராடக்ட் யூஸ் பண்ணணுமா, இல்லை சாதாரணமான மக்களும் யூஸ் பண்ணலாமா? அந்த நாலேஜ் இல்லாதவங்களும் யூஸ் பண்ணலாம்? எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ப்ராம்ப்டிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இட்ஸ் அனதர் வே ஆஃப் கம்யூனிகேஷன். அவ்வளோதான். ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹியூமனுக்கு புரிய வைக்கிறதுக்கு சில விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதே டீட்டெயில்டாக நம்ம வந்து டைப் பண்ணியோ இல்லை வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணியோ நம்ம சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து இன்னொரு பர்சனோட சேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஏஐயோட சேட் பண்ணுறோம் அப்படின்னு அதை கன்சிடர் பண்ணாலே அது ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிடும். ஸோ அது ரொம்ப பெருசாக நான் வந்து ஒரு கோர்ஸ் படித்து தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் லேர்ன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எவ்ரிடே அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாலே அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ மற்றவங்கலாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, ஜென்ரேட்டிவ் ஏஐ இன்ஃப்ளூயன்சர்ஸ், மார்க்கெட்டிங் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோன்னா எப்படி வித்தியாசமாக அவங்க ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியும். ஸோ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத புரிய வச்சிட்டோம்னா நமக்கு அதை ஆன்சர் கொடுக்கும். குழந்தைக்கு எப்படி புரிய வைக்கிறோமோ அது மாதிரி நம்ம வந்து ஏஐக்கு நீட்டா புரிய வச்சோம்னா அதோட வேலையை கரெக்டா பார்க்கும். ரொம்ப அழகா அருமையான எக்ஸாம்பிளோட சொன்னீங்க. மேஜிக் பெண்கள் சீரீஸா பாக்குறவங்க விமென்ஸ்க்கு விமன் எம்பவர்மெண்ட் பத்தி ஒரு 2-3 டிப்ஸ் நீங்க சொல்ல முடியுமா, ஷேர் பண்ண முடியுமா? அப்சல்யூட்லி. ஸோ எனக்கு வந்து நான் ஒரு எம்ப்ளாயிலேருந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆனதுக்கு எனக்கு சில விஷயங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அதில் திருக்குறள் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள்களில் சிலது என்னென்னா எண்ணி துணிக கருமம். ஸோ இதை தான் நான் பேஸ் பண்ணி தான் எந்த டெசிஷன்ஸுமே எடுப்பேன். ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டெசிஷன் எடுக்கணும். அதை எடுத்ததுக்கப்புறம் அதோட விடாமுயற்சியோட அது எவ்வளோ கடினமாக இருந்தாலுமே அதை செஞ்சிடணும். ஸோ அதுதான் நான் வந்து யோசிக்கிறேன். ஸோ அருமை உடைத்தன் ரசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. ஸோ விடாமுயற்சியோட எவ்வளோ கடினமாக இருந்தாலும் நம்ம அதை செஞ்சோன்னா நமக்கு அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த திங்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது. நிறைய லைஃப்பில் நிறைய இன்சிடென்ட்ஸில் எனக்கு கனெக்ட் ஆகும், ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் நான். ஸோ அது ஒன்று. அது தவிர பிக்யூர் பேட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எந்த விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியமோ அதை பற்றி மட்டுமே யோசித்து அதை பற்றி மட்டுமே வந்து நம்ம வந்து பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை செயல்களாக இருக்கட்டும், நம்ம அனாவசியமாக ஏகப்பட்ட சின்ன சின்ன விஷயத்தை பற்றி சண்டை போடுறதோ பேசுகிறதோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஒரு பெரிய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணணும். அப்சல்யூட்லி மைண்ட் ப்ளோயிங் ஐடியா ஆக்சுவலி இது. ஸோ அந்த என்ன சொல்றது, விமன் சாதிக்கணும் அப்படின்றத அந்த திருக்குறள்ல இருவரில வந்து அழகா சொல்லிட்டீங்க நீங்க. தேங்க்யூ ஸோ மச் சோனாஜி ஃபார் த நைஸ் இன்டர்வியூ. ரொம்ப சந்தோஷம். அனைத்து பெண்களும் சோனாஜி சொன்ன வழிமுறைகளை பின்பற்றுங்க, நீங்களும் வந்து மாதிரி நீங்க சாதிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சோனாஜி ஃபார் த இன்டர்வியூ. தேங்க்ஸ் ஐஸ்வர்யா ஃபார் ஹேவிங் மீ. இட்ஸ் அ ப்ளஷர். தேங்க்யூ. தேங்க்யூ.